பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து வெளிவரப்போகிற படம் அமரன். ஏற்கனவே கார்த்திக் ஒரு படம் பண்ணார், அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 91 92 92 நினைக்கிறேன். அது எப்படி படம்னா என்ன சொல்கிறது, சமூக விரோதி மாதிரி நடிச்சிருப்பார் கார்த்திக். ஒரு பாட்டு தான் அதில் பெரிய ஹிட்டு. படம் எப்படி போச்சுன்னு தெரில. வெத்தலை போட்டு சொக்குல்லுன்னா கப்புன்னு குத்துன மூக்குல் வந்தது பாரு ரத்தம் இந்த அமர் மனசு சுத்தம் அந்த பாட்டு. அப்புறம் அதே பேரில் இப்போ ஒரு படம் வருது அமரன் அப்படின்னு. இப்போ தான் அந்த பேருக்கு அர்த்தம் புரியுது. இந்த படத்தை இப்போ எதிர்க்கிறாங்களாம், சிறுபான்மையினரை இழிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. என்னன்னே புரியலை. அமரன்றவர் நம்ம தேசத்துக்காக போரிட்டுருக்காரு, முகுந்துன்றவர் நம்ம தேசத்துக்காக போரிட்டுருக்காரு. அவர் யாருக்கு கூட சண்டை போட்டாரோ அந்த விஷயத்தை தானே சொல்ல முடியும். அவர் எந்த மதத்தை சார்ந்தவங்களோட சண்டை போட்டாரோ அந்த விஷயத்தை தானே சொல்ல முடியும். இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு புரியலை. இவ்வளோ சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்களா, முஸ்லீம் சோல்ஜர்ஸ், அவங்கள பற்றிலாம் படம் எடுத்தா என்னென்னா எடுங்க, சொல்கிறவங்க எடுக்க வேண்டியது என்ன, அவங்கவுங்க இஷ்டம் தானே. பணம் யார் போடுறாங்களோ அவங்க தானே எடுக்கிற முடியும். ஒருத்தவங்க பணம் போட ஒரு படத்தை தயார் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க யாரை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்கள பற்றி தான் எடுக்க முடியும். இப்போ அம்பேத்கர் இருக்காருன்னா அம்பேத்கர் மாதிரியே நிறையா பேர் இருந்திருப்பாங்க. அவர் வழக்கறிஞர், சட்டத்திருத்தம்னா அவரை மாதிரியே திறமையான நபர்கள் எவ்வளோ பேர் அடையாளம் தெரியாமல் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் ஏன் எடுக்கலன்னு சொல்ல முடியாது. யாரையோ குறிப்பிட்ட ஆளுங்களை தானே எடுத்திருக்காங்க. இந்தியாவில் இவங்க தானே காந்தி, அம்பேத்கர், வல்லபாய் பட்டேல், இந்த மாதிரி ஒரு கையில் விரல் எண்ணிக்கையில் அடக்கிற அளவுக்கு தான் பெரிய மனுஷங்க இருந்தாங்களா. அறிவாளிகளோ இல்லை மக்கள் மீது பற்று உள்ளவங்களோ தேசபக்தி உள்ளவங்களோ இவ்வளோ பேர் தான் இருந்தாங்களா? இல்லை, எக்கச்சக்கமாக இருந்திருப்பாங்க, ஆயிரக்கணக்கில் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம சிலரை மட்டும்தானே எடுத்து காட்டுறோம், அவங்க வாழ்க்கை வரலாறு தான் பண்ணுறோம். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்த ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருக்கு எடுக்கிறாங்க. அதுவும் ரொம்ப இளம் வயதில் இறந்து போனவர். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். அவங்க அப்பா அம்மாட்ட பேட்டி எடுக்கிற சீனு பார்த்தேன் நான். 9 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அவங்க பேசுகிற பாஷை ஐயர் பாஷை. அப்போ முகுந்த் ஐயர் விட்டு பையன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ இங்கே விஷயம் என்னென்னா, பிராமணரை உயர்த்தி நீ படம் எடுக்கலாமா இந்த பக்கம். அது சரி, பிராமணரை உயர்த்தி நீ படம் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு பக்கம் நிற்கிறீங்க. சிறுபான்மையினர் தாழ்த்தினா என்ன அர்த்தம்னு புரியல. இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள் வேறு மதத்துக்காரவங்களா? அவங்களோட தானே சண்டை போட்டதாக காட்டுறாங்க. அப்போ அவங்க வேறு மதத்துக்காரங்களா? அதையா சொல்லுங்கள். அர்த்தமில்லாத போராட்டங்கள். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கட்சி தான் தூண்டிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு கட்சி அராஜகம் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் தெரியாது, அந்த கட்சி தான் பண்ணதும் தெரியாது. அது இவனை தூண்டி விட்டுரும். ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்டவங்கள ஒரு முடுக்கி விடும். ஒரு பிரச்சனைக்கு முஸ்லீம்களை முடுக்கி விடும். இப்படி யாரையாவது போட்டியை கொடுத்து முடி விட்டுக்கிட்டே உட்காந்துட்ருக்கும். பச்சைப்பழம் மாதிரி இருக்கும். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. ஒரு நல்ல படத்தை மக்களை பார்க்க விட்டு தொலைங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்காண்டி படம் எடுக்கிறாங்க. ஊடால ஒரு 10 பேர் வந்துக்கிட்டு ஆட்டையை கலைக்கிறதுன்னு தெரிகிறது. என்ன பொழப்போம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை